இந்த தமிழ்நாட்டை நீண்ட காலம் ஆண்ட ஒரே முதலமைச்சர் தலைவர் கலைஞர். அவருடைய கடைசி ஆசை என்ன? அவருடைய தலைவர் பேரறிஞர் அண்ணா அவருக்கு அருகே அடக்கம் செய்யணும். அதுக்காக நானே, அப்பாக்காக இல்லை, தலைவருக்காக நானே உங்க வீட்டு படியேறி வந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டேனே. என்னுடைய தந்தைக்காக அல்ல, தமிழகத்துறை தலைவர் அவருக்கு கடற்கரையில் இடம் கொடுங்கன்னு அந்த சோக சூழ்நிலையில் கூட உங்க முன்னாடி வந்து நின்றேனே. கொடுத்தீங்களா? இரக்கம் இல்லாமல் மருத்துவர் தானே நீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு எங்க தலைவரை பற்றி பேச எந்த யோக்கியதையும் கிடையாது. எடப்பாடி ஐயா, தமிழக டாடியை நீங்க ரொம்ப அவமானப்படுத்தி இருக்கீங்க. இங்க பாருங்க, தேர்தல் பிரச்சாரத்துல கடந்த 5 ஆண்டுகளாக திமுக என்னத்தை செஞ்சு கீழ்ச்சிருக்கு அப்படிங்கிறத பத்திலாம் பேசாம, இவர் கஷ்டப்பட்டது, கவலைப்பட்டது, துன்பப்பட்டது, துயரப்பட்டது இதெல்லாம் பேசினுகிறாரு. நீங்க கருணாநிதி அவர்களை புதைக்க இடம் தராம இவரை போட்டு அழக்கலைச்சிருக்கீங்க. அதெல்லாம் இன்னமும் இவரால் மறக்க முடியல பாவம். மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி விழும் அப்படின்ற மாதிரி திமுகவுக்கு உள்ளிருந்தும் திமுகவுக்கு வெளியிலிருந்தும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தர்ம அடி வாங்கிட்டு இருக்காரு. இப்ப நீங்க பார்த்த வீடியோல நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்னெல்லாம் சொல்றாரு, எப்படிலாம் கஷ்டப்பட்ட கவலைப்பட்ட அப்படின்ற அந்த ஒரு இன்சிடென்ட் எல்லாம் ஞாபகப்படுத்தி பேசிட்டு இருக்காரு. இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 2021 தேர்தல்ல திமுக வின் பண்ணதுக்கு அப்புறமா, இவர் கையில ஆட்சி அதிகாரம் வந்ததுக்கு அப்புறமா அதிமுகவை எப்படிலாம் திட்டி தீத்தாங்க. முக்கியமா எடப்பாடி பழனிசாமி அவர்களை என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்களை திட்டுறீங்கன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்னா அவங்க எதிர்க்கட்சியா இருக்காங்க, எதிர்க்கட்சி தலைவரா இருக்காங்க. ஆனா சம்மதமே இல்லாம பாஜகவையும் உள்ள இழுத்து விட்டு நீங்க என்னெல்லாம் பேசியிருக்கீங்க. அதிமுகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா பாஜக உள்ள வந்துடும். அதிமுகவுக்கு ஓட்டு போடுறது ஒண்ணுதான், பாஜகவுக்கு ஓட்டு போடுறது ஒண்ணுதான். பாஜக உள்ள வந்துடுச்சுன்னா தமிழகம் நாசமாயிடும். எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடைய அடிமை. எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடைய அடிமை. எடப்பாடி பழனிசாமி அடிமையா இருக்க மட்டும்தான் லாயக்குன்னு தேர்தல் பிரச்சாரம் வரைக்கும் இவங்க பேசிட்டு இருக்காங்க. மற்ற திமுக தலைவர்கள் பேசியிருந்தா கூட பரவாயில்ல, 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் பேசியிருந்தா கூட பரவாயில்ல, திமுகவின் தொண்டர்கள் பேசியிருந்தா கூட பரவாயில்ல. திமுகவின் முதன்மை தலைவர்கள் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், துரைமுருகன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவ்வளோ மோசமாலாம் பேசியிருக்காங்க. அடிமைன்ற வார்த்தையை உபயோகப்படுத்தி பேசியிருக்காங்க. இவங்க பேசின பேச்சுக்கெல்லாம் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி பதிலடி கொடுத்திருக்காரு தெரியுமா? அதையும் கொண்டு வந்திருக்கேன், அதையும் காட்டுறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்பேற்பட்ட ஒரு பதிலடியை கொடுத்ததுக்கு அப்புறமாகத்தான் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர் கஷ்டப்பட்டது, கவலைப்பட்டது, கெஞ்சி கூத்தாடி கதறி கதறி அழுதது, அந்த பழைய கதெல்லாம் பேசிட்டு இருந்தாரு தேர்தல் பிரச்சாரம்ல. ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ பாத்தீங்க இல்லையா? அந்த வீடியோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினதை பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டாலின் அவர்கள் பேசின வீடியோ. ரைட். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி ஈவி இறக்கமே இல்லாம திமுகவை போட்டு பொளந்து கட்டியிருக்காரு, வெளுத்து விட்டு இருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு நாகர்கோயில்ல ஒரு கூட்டத்தில் பேசுறார். ஏதோ நான் முதலமைச்சர் திண்ணையில் படுத்து கிடந்தோம் கண்டுபிடிச்சிட்டாரு இவர். ஸ்டாலின் அவர்களே, எப்பொழுது பார்த்தாலும் நீங்கள் பேசுவது நான் முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் என்கிறார். முத்துவேல் கருணாநிதி திருட்டு ரயில் வந்தார். ஏன் எங்களுக்கு சொல்ல தெரியாதா? நான் வடக்க வேணும். ஒரு முதலமைச்சர் இருக்கிறீங்க, ஒரு கட்சிக்கு தலைவரா இருக்கிறீங்க, பொறுப்போட பேச வேணும். பொறுப்பு தவறி பேசினா எங்க தொண்டம் கூட பொறுத்து கொள்ள முடியாது. ஸ்டாலின் அவர்களே, திருட்டு ரயில் ஏறி வந்தவர்களுக்கு உங்களுக்கு இவ்வளவு யதார்த்தம்னா, ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து உழைத்து உழைப்பால் வந்தவனுக்கு எவ்வளவு நாள் இருக்கு? வாயு நாக்கு இருக்குன்னா எது வேணாலும் பேசிடலாமா? ஏன் எங்களுக்கு பேச தெரியாதா? எங்களுக்கு நாக்கு இல்லையா? ஸ்டாலின் அவர்களே, நாவடக்கம் தேவை. உங்களை உங்க கட்சி துணை பொதுச்செயலாளர் திரு ராசாவை தட்டி கேட்க தெம்பு திராணி இல்லாத ஒரு முதலமைச்சர். ஆக ஒரு முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் அவர்கள் ஒரு அப்பாவையே வீட்டில் சிறையில் அடைச்சிருக்கிறா நாட்டு மக்களுக்கு என்ன கதி? இவர் பேசினது பத்திலாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன புரியலன்னா, தேர்தல் பிரச்சாரம் ஓகேங்களா? தேர்தல் பிரச்சாரம்ல கட்சிங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க?
இப்போ ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக அவங்க என்ன பண்ணணும்? அவங்க ஆளுங்கட்சியா இருக்கும்பொழுது தமிழகத்துக்காக, தமிழக மக்களுக்காக என்ன மாரியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க? என்ன மாரியான திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க? என்ன மாரியான ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் செஞ்சிருக்காங்க? அப்படின்றத பத்தி சொல்லணும். நாங்க ஆளுங்கட்சியா இருக்கும்பொழுது இதெல்லாம் பண்ணியிருக்கோம். எங்களுடைய சாதனைகள பாருங்க. இத பார்த்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க. மறுபடியும் நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோம்னா, இத விட சூப்பரான ஆட்சிய நாங்க குடுப்போம் அப்படின்ற மாரி ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக பேசணும். ஓகேவா? எதிர்க்கட்சி பக்கம் வரலாம். எதிர்க்கட்சி அதிமுக. இவங்க என்ன பண்ணணும்? ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக என்ன மாரியான விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காங்க? ஊழல், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், தமிழகத்தில பெண்கள் படுகிற பாடுகள், தமிழகத்தில நடக்கக்கூடிய தொடர் குற்றங்கள், திமுக ஆட்சியின் கீழ என்ன மாரியான கேடுகெட்ட காரியங்கள் நடந்திருக்கு, இந்த போதைப்பொருள் நடமாட்டங்கள், இது மாரியான விஷயங்கள பத்திலாம் பேசணும். திமுக மீது குற்றச்சாட்டுகள அள்ளி வீசணும். திமுக ஆட்சியில நடந்த எல்லா அவலங்களையும் எடுத்து போட்டு பேசணும். ஆனா அதிமுகவும் சரி, திமுகவும் சரி, இவங்க 2 பேருமே மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. இவங்க அவங்கள பத்தி பேசுறாங்க, அவங்க இவங்கள பத்தி பேசுறாங்க. முடியலங்க. காலங்காலமா பல வருஷமா இதே மாரியான அரசியல் தான் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப என்னடான்னா, எம்ஜிஆருக்கும் கருணாநிதி அவர்களுக்கு இடையே நடந்த சண்டைகள். அதுக்கப்புறமா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாக்கும் அது தொடர்ந்துகிட்டே இருந்தது. ஜெயலலிதா விசஸ் கருணாநிதி, கருணாநிதி விசஸ் ஜெயலலிதா அப்படின்ற மாரி மாத்தி மாத்தி போயிட்டு இருந்தது. அந்த 2 தலைவர்களும் இல்லாத பொழுது, இப்போ எடப்பாடி பழனிசாமி விசஸ் ஸ்டாலின் இத மாரி போயின்னு இருக்கு. இவங்க இத மாரி மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறதுனால, மாத்தி மாத்தி கடிச்சுக்கிறதுனால யாருக்காச்சும் பிரயோஜனம் இருக்குதா? இல்ல. தனிநபர் தாக்குதல் பண்றதுனால, தனிநபர் மீது நீங்க விமர்சனங்கள் முன்னெடுத்து வைக்கிறதுனால என்னங்க ஆகப் போகுது? நீங்க அது நார்மல் டேஸ்ல பண்ணா ஓகே. தேர்தல் பிரச்சாரத்துல நீங்க அவங்க ஆட்சி பற்றி பேசணும். ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியா இருந்தாலும் சரி, ஆட்சிய பற்றி பேசணும். ஆளுங்கட்சினா, அவங்க ஆளுங்கட்சியா இருக்கும்பொழுது என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய நிர்வாகத்தின் கீழ நடந்த சாதனைகள பத்தி பேசணும். எதிர்க்கட்சி அதுக்கு எதிராக பேசிட்டு இருக்கணும். ஆனா இது 2மே இங்க நடக்கிறதே இல்ல. பெரும்பான்மையா இங்க நடக்கிறது என்னன்னா, மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறது மட்டும் தான். அண்ட் ஒன் மோர் திங். இத மாரியான விஷயங்கள தான் தமிழக மக்கள் விரும்புறாங்க கூட. தமிழக மக்கள் விருப்பப்படுறது இத தான். நீ நல்லது பண்றியோ, கெட்டது பண்றியோ அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. என்ன என்டர்டெயின் பண்ணு. எங்கள நீ என்டர்டெயின் பண்ணு. அது போதும் எங்களுக்கு. நீ அவன திட்டு, அவன் உன்ன திட்டட்டும். அத பார்த்து நாங்க ரசிக்கிறோம். என்ஜாய் பண்றோம். அது போதும் எங்களுக்கு அப்படின்ற மாரியான மைண்ட் செட்டுக்கு தமிழக மக்கள் வந்துட்டாங்க. இல்ல வரல. அவங்க அப்படிதான் இருக்காங்க போல இருக்கு. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. சரி அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. நம்ம பாயிண்ட்க்கு வருவோம். நேத்திக்கு காலையில வரைக்கும், இல்ல மத்தியானம் வரைக்கும் திமுக தலைவர்கள் அதிமுகவையும், எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் அவ்ளோ மோசமா பேசிட்டு இருந்தாங்க. உண்மையாலே ரொம்ப கொச்சையாலாம் பேசிட்டு இருந்தாங்க. பேசுறதெல்லாம் பேசி முடிச்சுட்டு, எடப்பாடி பழனிசாமிக்கு நாவடக்கம் தேவை அப்படின்ற மாரிலாம் திமுக தலைவர்கள் அவிங்க பேசிட்டு இருந்தாங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு போறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன திருமாவளவனா? தெரியாம கேட்கிறேன். இதென்ன அதிமுகவா? விசிகாவா? நீங்க எவ்வளோ மோசமானாலும் பேசுவீங்க. அமைதியா அதை வேடிக்கை பாத்துட்டு போயிட்டே இருப்பாங்களா? நாவடக்கம் தேவை, நாவடக்கம் தேவைன்னு சொன்னீங்களே. இந்த நாவடக்கம் போதுமா? சும்மா இருந்த மனுஷன சொரிஞ்சு விட்டது யாரு? ஃபர்ஸ்ட் யாரு சொரிஞ்சு விட்டா? நீங்க தான். இது தேர்தல் காலம். பிரச்சாரத்துக்கு போறீங்கன்னா, உங்களுடைய 5 ஆண்டு கால ஆட்சியில என்னத்த கீழ்ச்சீங்க, என்னத்த நட்டு வச்சீங்க அப்படின்றத பத்தி பேசணும். அதெல்லாம் பேசுறது கிடையாது. அதை பத்திலாம் வாய தொறக்கிறதே கிடையாது. எப்ப பார்த்தாலும் வாய தொறந்தாலே எடப்பாடி பழனிசாமி ஒரு அடிமை. பாசிச பாஜக. பாஜக உள்ள வந்துடுதுன்னா தமிழகம் அழிஞ்சு போயிடும். இப்படிலாம் பைத்தியக்கார மாரி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அத பார்க்கிறவங்க சும்மா இருப்பாங்களா? பாருங்க எடப்பாடி உங்கள வச்சு செஞ்சு விட்டாரு. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினதெல்லாம் பார்த்தீங்களையா? இது கொஞ்சம் தான். நான் உங்களுக்கு கொஞ்சம் மட்டும் தான் காமிச்சிருக்கேன். மனுஷன் இன்னும் ஏகபோகமா பேசி வச்சிருக்காரு. ஒட்டுமொத்த திமுக மானியத்தையும் புடுங்கி வச்சிருக்காரு. இப்ப ரீசெண்டா ஆர் ராசா ஆடியோ ஒண்ணு லீக் ஆச்சு பாருங்க. அதுல பேசின விஷயங்கள்லாம் எடுத்து போட்டு கீழ்ச்சி தொங்க விட்டுருக்காரு. கருணாநிதியவே நீ வீட்டு சிறையில தான் வச்சிருந்தியாமே. கனிமொழி விசஸ் ஸ்டாலின், கலைஞர் டிவிக்கு காசு போன விவகாரம், அழகர் விசஸ் ஸ்டாலின் ஊறப்பட்ட விஷயத்த எடப்பாடி பேசி வச்சிருக்காரு. திமுகவின் முதல் குடும்பம் இருக்கு இல்லையா, அந்த குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த மானத்தையே வாங்கிட்டாரு. ஏதோ சொல்லுவாங்களே, தவளை தன் வாயால் கெடும்னு. அத மாதிரி இந்த திமுக தலைவர்கள் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம, அவங்க வாயாலே அவங்க கெட்டு போயிட்டாங்க. கெட்டு நாசமா போயிட்டாங்க. அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுங்களா? இதே மாதிரி ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல போன தேர்தல்ல, ஓகேங்களா, 2021 தேர்தல்ல ஆர் ராசா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்தெல்லாம் எவ்வளவு மோசமா பேசியிருந்தாரு. எடப்பாடி பழனிசாமியுடைய தாயாரை குறித்து எவ்வளவு மோசமா பேசியிருந்தாரு. பாருங்க, அடுத்த தேர்தல் பிரச்சாரத்துல ஆர் ராசா நிலைமை என்னவா ஆயிருக்கு பாருங்க. கர்மா கொடூரமானது. எவனையுமே பார்க்காது. வச்சு செஞ்சு விட்டு போயிட்டே இருக்கும். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.
எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். அண்டி ஜெய் ஸ்ரீராம். ரொம்ப நாட்கள் பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சு இப்போ இறுதியாக தமிழக பாஜகவின் வேட்பாளர்களை பாஜக தலைமை அறிவிச்சிருக்கு. யார் யார் எந்தெந்த இடத்துலலாம் நிற்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னும் ஒரு சில இன்புட்ஸ்லாம் தர வேண்டியது இருக்குது. அதையும் சேர்த்து பார்த்துடலாம். இங்கே சைடில் ஒரு இமேஜ் போடுறத பாருங்கள். மயிலாப்பூரில் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நிற்க போகிறாங்க. அப்புறம் கந்தர்வக்கோட்டை அது தனி தொகுதி, அங்கே உதயகுமார் அப்படின்றவர் நிற்க போகிறாரு. அப்புறம் தளி அப்படின்ற இடத்துல நாகேஷ்குமார் அப்படின்றவர் நிற்க போகிறாரு. புதுக்கோட்டையில் என் ராமச்சந்திரன் அப்படின்றவர் நிற்க போகிறாரு. அப்புறம் மொடக்குறிச்சியில் கிருத்திகா சிவகுமார், திருப்பத்தூரில் கேசி திருமுகாரன், உதகமண்டலமில் போஜராஜன், மதுரை தெற்கில் ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள், அவினாசி அது தனி தொகுதி, அங்கே டாக்டர் எல் முருகன் அவர்கள் நிற்க போகிறாரு. சாத்தூரில் நயினார் நாகேந்திரன் நிற்க போகிறாரு. திருப்பூர் தெற்கில் தங்கராஜ் அப்படின்றவர் நிற்க போகிறாரு. திருச்செந்தூரில் கேஆர்எம் ராதாகிருஷ்ணன் நிற்க போகிறாரு. கோவை வடக்கில் வானந்தி ஸ்ரீனிவாசன் நிற்க போகிறாங்க. வாசுதேவன் நல்லூர் அது தனி தொகுதி, அங்கே ஆனந்தன் ஐயாசாமி அவர்கள் நிற்க போகிறாரு. ஆனந்தன் ஐயாசாமி ஓகே. ராதாபுரமில் எஸ்பி பாலகிருஷ்ணன், அறந்தாங்கியில் கவிதா ஸ்ரீகாந்த், நாகர்கோவிலில் எம்ஆர் காந்தி அவர்கள், அவர் மறுபடியும் வின் பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் மானாமதுரை அது தனி தொகுதி, அங்கே பாலகணபதி அப்படின்றவர் நிற்க போகிறாரு. விலவங்கோடில் விஜயதாரணி அவர்கள் நிற்க போகிறாங்க. காங்கிரஸ்லேருந்து வந்தாங்க இல்லையா அவங்க தான். அப்புறம் ராமநாதபுரமில் நாகேந்திரன் அப்படின்றவர் நிற்க போகிறாரு. ஆவடியில் ராஜசிம்ம மகேந்திரா அப்படின்றவர் நிற்க போகிறாரு. அப்புறம் குளச்சலில் சிவகுமார், திருவண்ணாமலையில் ஏழுமலை, பத்மநாபபுரமில் ரமேஷ், தஞ்சாவூரில் முருகானந்தம் கருப்பு முருகானந்தம் அவர்கள் நினைக்கிறேன். அப்புறம் ராசிபுரம் அது தனி தொகுதி, அங்கே பிரேம்குமார் அப்படின்றவர் நிற்க போகிறாரு. திருவாரூரில் கோவி சந்துரு அப்படின்றவர் நிற்க போகிறாரு. இந்த லிஸ்ட்டில் ஒரு சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நாம் ஆனந்தன் ஐயாசாமி இருக்கார் இல்லையா, அவரை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். இந்த மனுஷன் கண்டிப்பாக இந்த தேர்தலில் வின் பண்ணியே ஆகணுங்க. இவர் மட்டும் வின் பண்ணிட்டாரு, கண்டிப்பாக படித்த பசங்கள்லாம் நேரடி அரசியலுக்கு வருவாங்க. இவர் வின் பண்ணால் மட்டும்தான் அந்த தைரியத்தில் எல்லாருமே வருவாங்க. இவர் என்ஐடியில் படிச்சுட்டு எம்பிஏ யூஎஸில் பண்ணியிருக்காரு. அதுவும் எங்கே? அரிசோனா யூனிவர்சிட்டியில். இவர் தலித் சமூகத்தை சேர்ந்தவர் தான். ஆனால் இங்கே இருக்கிற தலித் சமூக செயற்பாட்டாளர்கள் மாதிரியோ தலித் அரசியல் பேசக்கூடியவர்கள் மாதிரியோ அந்த ஸ்டீரியோ டைப்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதை மாதிரி சொல்கிறதே சொல்லாமல் உண்மையாலேயே தன் சமூகம் முன்னேறி மேலே வரணும் அப்படின்றதுக்காக இந்த மனுஷன் வேலை பார்க்குறாரு. தன்னை பாஜகவில் இணைத்து கொண்டு இப்போ எம்எல்ஏ ஆகிறதுக்கு தேர்தலில் நிற்கிறாரு. தென்காசி மக்களே, இதை மாதிரி மனுஷங்களை தயவு செய்து விட்டுறாதீங்க. காலங்காலமாக திமுகவுக்கு ஓட்டு போடுறீங்களே, திமுக வின் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை ஏதாச்சும் நிறைவேற்றுறாங்களா? இல்லை. இதெல்லாம் நீங்கள் பல வருஷமாக பார்த்ததுக்கு அப்புறமாவும் பல அடிகள் பட்டதுக்கு அப்புறமாவும் அது எப்படி புத்தியே வராமல் மறுபடியும் மாற்றி அவங்களுக்கே ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறீங்க? இதெல்லாம் தான் புரிய மாட்டேங்குது. இந்த ஆனந்தன் ஐயாசாமி மாதிரியான நபர்களை தயவு செய்து விட்டுறாதீங்க. படித்த பசங்க அரசியலுக்கு வரவே மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறது நீங்கள் தான். ஆனால் படித்த பசங்க அரசியலுக்கு வந்தால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் போகிறதும் நீங்கள் தான். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நடந்ததெல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும். அதை நம்மளால் மாற்றவும் முடியாது, யாராலையும் மாற்ற முடியாது. இப்போ இவர் வந்திருக்காரு, இவரை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மனுஷனை ஜெயிக்க வைங்க, இந்த மனுஷனுக்கு ஓட்டு போடுங்க. தென்காசி மக்களே, இந்த முறை இவரை மட்டும் விட்டுறாதீங்க. இப்போ அப்படியே நாம் தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்க பக்கம் வரலாம். தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவராக இருந்தவங்க தான் தமிழிசை மேடம். ஏகப்பட்ட வசை சொற்களை எல்லார்கிட்டையுமே இவங்க வாங்கியிருக்காங்க. ஈவன் பாஜகக்குள்ளேயும் பாஜக ஆதரவாளர்கள் மத்தியிலும். பாஜக தலைமை இவங்களை மதித்து 2 மாநிலங்களுக்கு ஆளுநராக போட்டாங்க. அதுக்கப்புறம் 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்போ தேவையே இல்லாமல் பல வேலைகளை இவங்க பார்த்து விட்டாங்க. ஆளுநர் பதவியை போயும் எம்பிக்காக ஆசைப்பட்டு, எம்பி பதவிக்காக ஆசைப்பட்டு அவங்க இருந்த ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்க. அதுவும் இந்த தமிழக மக்களை நம்பி. உலகம் போச்சா நொல்லக்கணான்னு சொல்ற மாதிரி ஆளுநர் பதவியும் காலி, எம்பி பதவியும் கிடைக்கல. அதுக்கப்புறமாச்சும் சும்மா இருந்திருக்கலாம். இல்லையே, இவங்க சும்மா இல்லையே, தலைக்கீழாகத்தான் குதிப்பேன்னு இப்போ சட்டமன்ற தேர்தலில் நிற்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க, நிற்கவும் போகிறாங்க. தேர்தல் அரசியலில் நமக்கு ஆதரவான மனப்பான்மை தான் இங்கே இல்லையே, அப்புறம் ஏன் மேடம் ட்ரை பண்ணுறீங்க? இவங்களுடைய பொலிட்டிக்கல் கரியர் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஒரு சின்ன ட்ராக் ரெக்கார்டு மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2006 அசம்பிளி எலெக்ஷனில் ராதாபுரம் தொகுதியில் இவங்க நின்னாங்க, அதில் தோல்வி. அதுக்கப்புறம் 2011 வேளச்சேரி அசம்பிளியில் நின்னாங்க, அதுவும் தோல்வி. அப்புறம் 2009 லோக்சபா எலெக்ஷனில் நின்னாங்க, சென்னை நார்த்தில் நின்னாங்க, அதுவும் தோல்வி. அப்புறம் 2019 லோக்சபா எலெக்ஷனில் தூத்துக்குடியில் நின்னாங்க, தோல்வி. 2024
எனக்கு இதுதான் ஒரு மாரி இருந்தது. ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவங்க ஆளுநரா இருக்காங்க. ஆளுநர் பதவிய ராஜினாமா பண்ணி போயும் போய் எம்பி எலக்ஷன்ல நின்னாங்க. இதெல்லாம் உண்மையாலே என்னால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா, எனக்கு தமிழிசை மேடம ரொம்ப பிடிக்கும். அந்த அவங்கள அவ்ளோ அசிங்கப்படுத்தியிருக்காங்க. நெறைய பேர். என் காது படவே பேசியிருக்காங்க. அதுவும் அவங்க முன்னாடி தான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கும்பொழுது, அவங்க கூடயே சுத்துறவங்கலாம் அவங்கள அவ்ளோ மோசமாலாம் பேசியிருக்காங்க. அப்படிப்பட்ட நபர பாஜக தலைமை ஆளுநர் பதவிய குடுத்து அழகு பார்த்தாங்க. பட் ஏன் மேடம் அதெல்லாம் விட்டு வந்தாங்கன்னு தான் எனக்கு தெரியல. 2024 தேர்தல்ல நின்னாங்க. சென்னை சவுத்ல நின்னாங்க. தோல்வி. இப்ப பார்த்தீங்கன்னா, அசெம்பிளி எலக்ஷன்ல மயிலாப்பூர் தொகுதியில போட்டியிட போறாங்க. மேடம், நீங்க இங்க இருக்கிற மக்கள புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க மேடம். ஏன் இப்படி பண்றீங்க? வாட்டெவர் நீங்க நிக்க போறீங்க. நான் என்னுடைய ஆத்மார்த்தமான வாழ்த்துக்கள நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா, நீங்க கொஞ்சம் நஞ்ச கஷ்டப்படல. பாஜகல இருந்து நீங்க அவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க. அவ்ளோ வசை சொற்கள வாங்கியிருக்கீங்க. கண்டிப்பா நீங்க இந்த தேர்தல வின் பண்ணணும். நான் என்னுடைய சேனல் சார்பாக உங்களுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்கள பதிவு பண்ணிக்கிறேன். இங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம பேசியே ஆகணும். திரு வினோத் பி. செல்வம், திரு எஸ்.ஜி. சூர்யா, திரு அஸ்வத்தாமன் இவங்கள மாதிரியான களப்பணியாளர்கள பாஜக தலைமை ஏன் தேர்ந்தெடுக்கவே இல்ல? இவங்கலாம் எப்படிலாம் உழைச்சிருக்காங்க? கட்சிக்காக உயிர குடுத்து வேலை பார்த்துருக்காங்க. என்னெல்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க? கோவிட் காலகட்டங்கள்ல வெள்ளம் வந்தது இல்லையா? சென்னையில டவுன் சவுத்லலாம் வெள்ளம் வந்தது இல்லையா? அந்த நேரத்துலலாம் இவங்க எப்படிலாம் இறங்கி வேலை பார்த்தாங்க? அந்த மக்களுக்காக எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாம எவ்ளோ சேவைகள செஞ்சாங்க? ஐ திங்க் பாஜக தலைமை இப்படி முடிவு பண்ணிட்டாங்க போல. நாம 2029 நாடாளுமன்ற தேர்தலா பார்த்துக்கலாம். அப்புறம் 2031 சட்டமன்ற தேர்தல பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி பாஜக தலைமை முடிவு பண்ணிருச்சு போல. ரைட். கடைசியாக தமிழகத்துல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் யாருக்கு அதிகமா ஓட்டு போடுறாங்க? காலங்காலமா அவங்களுடைய ஓட்டு எந்த கட்சிக்கு போயின்னு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த ரமேஷ் பிரபா அப்படின்றவரு எழுதியிருக்கிறாரு. அந்த கார்ட காட்டுறேன். அத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாம நம்முடைய கருத்துக்கள சொல்லலாம். பாருங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை முஸ்லிம் வாக்குகள் பாரம்பரியமாக திமுகவுக்கு சென்றிருக்கின்றன. குறைந்தபட்சம் 50% தொடங்கி சராசரி 65% முஸ்லிம் வாக்குகள் திமுகவுக்கு தொடர்ந்து கிடைத்த வண்ணம் இருந்திருக்கின்றன. சொல்லப்போனால் 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அணியில் பாஜக இணைந்ததன் எதிரொலியாக இதுவரை இல்லாத உச்சமாக 70% முஸ்லிம் வாக்குகள் திமுகவுக்கு கிடைத்தன. அதேபோல் அதிமுகவுக்கும் எப்போதுமே சராசரியாக 38% முஸ்லிம் வாக்குகள் கிடைத்துக் கொண்டிருந்த நிலையில் 2021 தேர்தலில் பாஜகவுடன் இணைந்த கோபத்தில் 15% முஸ்லிம் வாக்குகளாக முடிந்தது. ரமேஷ் பிரபா எழுதும் அரசியல் பிசினஸ். இந்த திமுக எவ்வளோ அழகா அவங்களுடைய ஊடக கொத்தடிமைகளை வச்சுக்கிட்டு எப்பேற்பட்ட நெரட்டிவை பில்ட் பண்றாங்க பாத்தீங்களா? எப்பவுமே இஸ்லாமுடைய ஓட்டு திமுகவுக்கு மட்டும்தான் வரும். அதிமுக கூட பாஜக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஓட்டே போகாது. பாதிக்கு பாதி அவங்களுடைய ஓட்டு பர்சன்டேஜ் ஆனது கம்மியாகும் அப்படின்ற மாதிரி எவ்வளோ அழகா இந்த வாழைப்பழத்துல ஊசியை நுழைக்கிற மாதிரி இப்பேற்பட்ட ஒரு நெரட்டிவை செட் பண்றாங்க பாருங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல இஸ்லாமிய கட்சி இந்த எஸ்டிபிஐ அப்படின்ற ஒரு கட்சி அதிமுக கூட்டணியில தானே இருந்தது. அப்போ எத்தனை இஸ்லாமியர்கள் அதிமுகவுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டாங்க? முஸ்லீம்களே அதிமுக கூட கூட்டணி வச்சாலும் முஸ்லீம்களுக்கு அதிகப்படியான சீட்டுகள் ஒதுக்குனாலும் முஸ்லீம்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போடல. இந்த ஆள் என்ன சொல்றான்? ரமேஷ் பிரபா இவன் என்ன சொல்றான்? அதிமுக பாஜக கூட்டணி வச்சதுனால தான் இஸ்லாமியர்கள் கடுகோபம் அடைந்து அதிமுகவுக்கு ஓட்டு போடலன்னு சொல்றானே. 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுக பாஜக கூட கூட்டணி வைக்கல. அதிமுக இஸ்லாமிய கட்சிகள் கூட தான் கூட்டணி வச்சாங்க. அப்ப இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டு கீச்சிட்டாங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதிமுக கூட பாஜக கூட்டணி வச்சதுனால தான் இஸ்லாமியர்கள் ஓட்டு போடல, அதிமுக ஓட்டு போடலன்னு சொல்றதே தப்பு. ஜமாத்தை கண்ட்ரோல் பண்றது யாருன்னு பாருங்க. அதுக்கப்புறம் ஜமாத் கண்ட்ரோல் பண்றவங்கள கண்ட்ரோல் பண்றது யாருன்னு பாருங்க. அப்போ புரியும் இதுக்கு பின்னாடிலாம் யார் இருக்கா அப்படின்றது அப்போ புரியும். நார்த்ல பல மாநிலங்கள்ல பாஜகவினுடைய ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. கூட்டணி ஆட்சிலாம் ஒண்ணும் இல்லை, நேரடியாக பாஜகவின் ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. அந்த மாநிலங்கள்ல முஸ்லீம்கள் இல்லையா? முஸ்லீம்கள் ஓட்டு போடாமையே பாஜக வின் பண்ணிட்டாங்களா? இவன் சொல்றதெல்லாம், இந்த ரமேஷ் பிரபா சொல்றதெல்லாம் பேய் கதை, உருட்டு கதை. தமிழகத்துல திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய முஸ்லீம்களை காட்டவா? திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஜமாத்துகளை காட்டவா? எந்தெந்த இஸ்லாமியர்கள் எப்படி எப்படிலாம் திமுகவும் திமுக தலைவர்களையும் காட்டமா பேசியிருக்காங்க அப்படின்றத காட்டவா? 2021 தேர்தலில் திமுக வின் பண்ணதுக்கு அப்புறமா, திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா திமுகவுக்கு எதிராக போராடின முதல் கோஷ்டி முஸ்லிம்கள் தான். இதெல்லாம் ஞாபகம் இருக்குதா?